வணக்க மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம இன்ட்ராடேவை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இன்ட்ராடேல வந்து இன்னைக்கு வந்து ஆதித்ய பிர்லா கேபிட்டல், ஓகேங்களா, அதோட ட்ரேட் தான் நம்ம இன்னைக்கு பண்ணோம். ஓகேங்களா? 800 ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணோம். அதுல வந்து நம்மளுக்கு வந்து 2225 rupees வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நம்ம எப்படி வந்து நம்மளுக்கு சார்ட் நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன். நம்ம வந்து எந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணதால நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடிஞ்சது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். மெயினான இன்னைக்கான ட்ரேட்ல வந்து மெயினான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து ஷேரோட வேல்யூ வந்து இங்க பாருங்க 4.5 rupees வந்து மைனஸ்ல தான் முடிஞ்சிருக்கு. நேத்து கம்பேர் பண்ணதோட இன்னைக்கு வந்து 4 rupees வந்து 4.5 rupees வந்து டவுன்ல தான் வந்து மார்க்கெட்டோடைய அந்த ஷேரோடைய மார்க்கெட் வந்து இன்னைக்கு முடிஞ்சது. ஓகேங்களா? ஆனாலுமே நம்ம வந்து இந்த 2000 rupees ப்ராஃபிட் பார்த்திருக்கோம். ஓகேங்களா? நம்ம மார்க்கெட் வந்து மேல போகும்போது ப்ராஃபிட் பாக்குறத விட நம்ம வந்து மார்க்கெட் டவுன் ஆனாலும் சரி, அந்த பர்டிகுலர் ஷேர் வந்து டவுன் ஆனாலுமே நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்க தெரிஞ்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ட்ரேடிங்ல வந்து லாஸ் ஆகிறதுக்கு வந்து சான்ஸே கிடையாது. அது நம்ம வந்து எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து பிகினர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அது வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க போறேன். அது பாருங்க, 800 ஷேர்ஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணிருக்கோம். அதாவது வந்து பையிங் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் ஒரு ஆவரேஜ் பாருங்க, அரௌண்ட் வந்து நம்ம வந்து 337.34 வந்து பர்ச்சேஸ் பண்ணி, அதாவது 340 rupeesக்கு அரௌண்ட் 340 rupeesக்கு வந்து நம்ம சேல் பண்ணோம். அதாவது 3 rupees வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம சேல் பண்ணதால நம்மளுக்கு வந்து ஒரு 2000 rupees வந்து ப்ராஃபிட் கிடைச்சது. நான் உங்களுக்கு வந்து சார்ட் காமிக்கிறேன். பிகினர்ஸ் வந்து இதை கரெக்டா நோட் பண்ணி இதை நீங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படின்னா, நீங்க இந்த ஷேர் மட்டும் இல்லாம எல்லா ஷேர்ஸுமே வந்து நீங்க வந்து கரெக்டான இடத்துல நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். டெய்லி பேஸ்ல நம்ம வந்து 2000 to 5000 இல்ல 10,000 வரைக்குமே வந்து நம்ம எர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம சார்ட் பார்த்துடலாங்களா? இந்த சார்ட் பாருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில் மட்டும் பாருங்க. நேத்து வந்து நம்ம வந்து 3044 rupeesல வந்து அது க்ளோஸ் ஆயிடுச்சு நேத்து. ஓகேங்களா? ஆனா வந்து இன்னைக்கு வந்து அகைன் வந்து ஃபுல்லா டவுன்லயே நம்ம வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அரௌண்ட் ஒரு 10 rupees கீழே வந்து தான் அது ஓப்பனே ஆச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு மறுபடியும் கொஞ்சம் மேல போச்சு. ஆனா நம்ம வந்து கரெக்டான டைம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா மார்க்கெட் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம். மார்க்கெட் வந்து எப்படி போகுது, அந்த ஷேரோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 1/2 hour வாட்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாருங்க, மார்க்கெட் அகைன் வந்து அந்த நேத்தோடைய ஐக்கு போச்சு. நேத்து ஐ வந்து எப்படின்னா 343க்கு மேல போச்சு. ஆக்சுவலா இந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் அந்த டவுன் பாருங்க, ஃபுல்லா ரெட் கேண்டில் ஃபுல்லாமே என்னன்னா டவுன். அதாவது வந்து நிறைய பேர் வந்து செல் பண்ணிட்டே இருந்தாங்க ஷேர்ஸ். கரெக்டா நம்ம எந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றத நீங்க வந்து ஒரு பிகினரா வந்து இதை பார்க்கணும். ஏன் நான் சொல்றேன்னா, எந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து லாஸ் இல்லாம ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த இடம் பாருங்க. இந்த இடம் தான் மெயின். ஆக்சுவலா நம்ம வந்து இந்த இடத்துல தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம கரெக்டா நம்ம வந்து பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து இந்த மூவ்மெண்ட் எல்லாம் வந்து நம்ம கரெக்டா நோட் பண்ணிட்டே வந்து கரெக்டா அந்த ஃபுல்லா ரெட்டா இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெட்டுக்கு அப்புறம் வர ஒரு கிரீன், இந்த இன்டிமேஷன் வந்து நம்ம கரெக்டா நோட் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து செல் பண்ணிட்டே வந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பையர்ஸ் வந்து உள்ள வர ஆரம்பிச்சாங்க. பையர்ஸ் வந்து நிறைய பேர் உள்ள வராங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம அந்த ஷேர் வந்து பர்டிகுலர் ஷேர்ஸ் வந்து மார்க்கெட்ல வந்து அது நல்லா ஏற போகுது, நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்க போகுது அப்படின்றத மீனிங். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த இடத்த பாருங்க. இந்த இடம் தான் வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகி இந்த ஷேடோ லோ ஐஎன் ஷேடோன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து ரொம்ப டவுன்ல போயிட்டு மறுபடியும் அடுத்த கேண்டிலுக்கு வந்து அதாவது வந்து பர்ச்சேசர் உள்ள வந்துட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து நல்லா டவுன்ல தொட்டுட்டு அகைன் அடுத்த கேண்டில் வந்து இங்க வந்து ஆக்சுவலா என்னன்னா ஒரு ஹேமர் கேண்டில்ல வந்து கிரியேட் ஆயிடுச்சுன்னா இன்னும் அது ஐ லெவல்ல ப்ராஃபிட் ஐ லெவல்ல வந்து ஷேர்ஸ் வந்து போறதுக்கான சான்ஸ் இருந்திருக்கும். பட் இது வந்து ஹேமர் கேண்டில் மாதிரியே வந்து ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனதால நம்ம என்ன பண்ண, கரெக்டா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நம்மளுடைய பர்ச்சேஸ், அதாவது 800 ஷேர்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா, கரெக்டா அந்த பண்ண உடனே பாருங்க, இந்த மூவ்மெண்ட் பாருங்க, கரெக்டா மேல போச்சு. இந்த பர்டிகுலர் இது வந்து ஒரு 1/2 hour to 1 hourலயே நடந்துச்சு. நம்மளுக்கு வந்து 1 hourலயே வந்து நம்மளுக்கு வந்து 2000 rupees ப்ராஃபிட் வந்துருச்சு. இங்க பாருங்க, அகைன் இந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் ஒரு சின்ன டவுன் இருந்துச்சு. ஆனா இந்த டவுன் வந்து இங்க பாருங்க, இந்த கேண்டிலுக்கு வந்து இந்த பாடி வந்து இந்த இதை விட டவுன்ல போல. அப்ப நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணோம்னா, கண்டிப்பா வந்து மார்க்கெட் டவுன் ஆகாது அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணிட்டு, அதனால வந்து நம்ம இது வந்து நம்ம என்ன பண்ண, சேல் பண்ணாத போது அகைன் வந்து அது மேல போச்சு. இந்த இடத்துல போனவொடனே நம்ம என்ன பண்ணிட்டோம், கரெக்டா இந்த இடத்துல போனவொடனே நம்ம வந்து சேல் பண்ணிட்டோம். ஏன் நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன். ஏன் நம்ம சேல் பண்ணோம்னா, இந்த கேண்டில் பாருங்க, இந்த கேண்டில் வந்து கரெக்டா அதே மாதிரி இங்க எப்படி மாறிச்சோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து டவுன் ட்ரெண்ட் மாறிச்சு. ஆக்சுவலா இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் ஆகவே நம்ம என்ன பண்ண, மார்க்கெட் வந்து இறங்க போகுது அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணி கரெக்டா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து
ஒரு 1 ஹவருக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஏன் 1 டேக்கே வந்து நமக்கு 2000 போதும். கரெக்டுங்களா? இதுதான் மினிமமா ஒரு பிகினர்ஸா வந்து 2000 வந்து போதும். நம்ம அதிகமா வந்து ஆசைப்படக்கூடாது. அதனால கரெக்டா இந்த இடத்துல நம்ம சேல் பண்ண உடனே என்னாச்சு, மார்க்கெட் வந்து ஃபுல்லா டவுன் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இது அடுத்து இது உங்களுக்கு தெரியும். இந்த ரெட் கேண்டில் பாருங்க, இதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லா மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு. அதனால வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்ம பர்ச்சேஸ் எப்படி பண்ணணும், சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு ஷேருக்கும் எப்படி வந்து நம்ம இப்ப நம்ம இந்த ஷேர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் கிளியரா டீடைல்டா வந்து சொல்ல போறோம். ஓகேங்களா? அதனால வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷேர்ஸ் பத்தி மட்டும் இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பல நம்ம ஃபினான்ஷியல் ரிலேட்டட் நம்ம ஃபுல் கண்டென்ட் கொடுக்க போறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.